இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் அறிவியலில் அலகு 11 கார்பனும் அதன் சேர்மங்களும் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கற்றல் நோக்கங்கள்னு கொடுத்துறாங்க. இந்த அலகில் மாணவர்கள் அறிந்து கொள்ள இருப்பது கரிம சேர்மங்கள் பற்றி அறிந்து கொள்ளுதல், கரிம சேர்மங்களை வகைப்படுத்துதல் மற்றும் IUPAC முறையில் பெயரிடுதல், அடுத்த கரிம சேர்மங்களின் வினைச்செயல் தொகுதியை கண்டறிதல், எத்தனால் மற்றும் எத்தனாயிக் அமிலம் ஆகியவைகளின் தயாரிப்பு முறை, பண்புகள் மற்றும் பயன்களை அறிந்து கொள்ளுதல், சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்டின் இயல்பு மற்றும் தயாரிக்கும் முறையை அறிந்து கொள்ளுதல், சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் செயல்படும் முறையை அறிந்து கொள்ளுதல், சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் ஆகியவற்றை வேறுபடுத்துதல். சரி, இப்போ இந்த அறிமுகத்தில் பாருங்கள். நாம் அன்றாட வாழ்வில் ஏராளமான கார்பன் சேர்மங்களை பயன்படுத்தி வருகிறோம். கார்பன் இல்லாத மனித வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாது. நாம் உண்ணும் உணவுகள், உடல் நலக்குறைவு ஏற்படும் போது எடுத்துக்கொள்ளும் மருந்துகள், உடுத்துமுடைகள், வீடு மற்றும் வாகனங்களில் பயன்படுத்தும் எரிபொருட்கள் என நம்மை சுற்றியுள்ள அனைத்து பொருட்களிலும் கார்பன் அல்லது கார்பனின் சேர்மங்கள் இருக்கிறது. தனிம வரிசை அட்டவணையில் உள்ள அனைத்து தனிமங்களை விடவும் இயற்கையாக மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட கார்பன் சேர்மங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றன. 5 மில்லியனுக்கும் அதிகமான கார்பன் சேர்மங்கள் பூமியில் காணப்படுகின்றன. சங்கிலி தொடராகும் தன்மை, அதாவது கேண்டனேசன் அப்படின்னு சொல்லுவாங்க, 4 இணைதிறன் அமைப்பு பிற தனிமங்களுடன் சேர்ந்து அதிக அளவில் சேர்மங்களை உருவாக்கும் தன்மை போன்ற கார்பனின் சிறப்பு பண்புகள் மற்ற தனிமங்களிலிருந்து கார்பனை வேறுபடுத்துகின்றன. இதனால் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் போன்ற அனைத்து தனிமங்களுடனும் எளிதாக பிணைப்பை ஏற்படுத்தி சேர்மங்களை உருவாக்கிறது. இச்சேர்மங்கள் பெரும்பாலும் சகப்பிணைப்பினால் தான் உருவாகின்றன. இச்சேர்மங்களை கரிம சேர்மங்கள் என்று அழைக்கலாம். கார்பன் மற்றும் அதன் சேர்மங்களை பற்றி இந்த பாடத்தில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். 11.1 கரிம சேர்மங்களின் பொது பண்புகள். இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளும் சில தனித்துவமான பண்புகள் இருப்பது போல கரிம சேர்மங்களுக்கும் சில பொது பண்புகள் இருக்கின்றன. அவைகளில் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கரிம சேர்மங்கள் சிக்கலான அமைப்பையும் அதிக மூலக்கூறு நிறையையும் கொண்டுள்ளன. கரிம சேர்மங்கள் பொதுவாக நீரில் கரையாது. ஆனால் ஈதர், கார்பன் டெட்ராக்ளோரைடு, டெலுவின் போன்ற கரிம கரைப்பான்களில் கரையும். கரிம சேர்மங்கள் எளிதில் எரியக்கூடிய தன்மை உடையது. கரிம சேர்மங்களை கனிம சேர்மங்களோடு ஒப்பிடுகையில் குறைவாகவே வினைபுரிகின்றன. இதனால் அவற்றின் வினை வேகமும் குறைவாகவே இருக்கிறது. பெரும்பாலான கரிம சேர்மங்கள் இயற்கையாகவே சகப்பிணைப்பை கொண்டுள்ளன. கரிம சேர்மங்கள் கனிம சேர்மங்களை விட குறைவான உருகுநிலையும் கொதிநிலையும் கொண்டுள்ளன. கரிம சேர்மங்கள் மாற்றிய பண்பை பெற்றுள்ளன. அதாவது ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்றுள்ள கரிம சேர்மங்கள் அதனுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளில் மாறுகின்றன. இவை எளிதில் ஆவியாகும் தன்மை உடையது. பல்வேறு கரிம சேர்மங்களை ஆய்வகத்தில் தயாரிக்கலாம். 11.2 கரிம சேர்மங்களை அவற்றின் கார்பன் சங்கிலி வடிவமைப்பை பொறுத்து வகைப்படுத்துதல். வகைப்படுத்துதலின் முக்கியத்துவம் என்ன? இந்த உலகில் லட்சக்கணக்கான கார்பன் சேர்மங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆண்டுதோறும் பல புதிய சேர்மங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. கரிம சேர்மங்கள் அதிக அளவில் காணப்படுவதாலும் தொடர்ந்து பல கரிம சேர்மங்கள் தயாரிக்கப்படுவதாலும் அவைகளை வகைப்படுத்துதல் தேவையானதாகிறது. எனவே ஒவ்வொரு சேர்மத்திற்கும் தனியான மூலக்கூறு அமைப்பு வழங்கி முறையான வகைப்படுத்துதல் மூலம் வரிசைப்படுத்தி அமைப்பின் அடிப்படையில் அவற்றிற்கு பெயரிடலாம். ஆரம்ப காலங்களில் ஒரே விதமான மூலக்கூறு அமைப்பினை உடைய சேர்மங்கள் ஒரே மாதிரியான வேதியியல் பண்புகளை பெற்றிருக்கும் என்று அறிவியலாளர்கள் கருதினர். ஆகவே அவர்கள் ஒரே மாதிரியான மூலக்கூறு அமைப்பினை பெற்றுள்ள சேர்மங்களை வகைப்படுத்த தொடங்கினர். சங்கிலி தொடர் இயக்கத்தினாலான கார்பன் சேர்மங்களை வைத்து கட்டமைக்கப்பட்டது தான் கரிம வேதியியல். கரிம சேர்மங்களில் கார்பன் அணுக்கள் மற்ற அணுக்களோடு சகப்பிணைப்பு மூலம் பிணைக்கப்பட்டிருக்கும். இந்த சகப்பிணைப்பு ஒரு சங்கிலி தொடரை உருவாக்கும். இதன் அடிப்படையில் கரிம சேர்மங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். 1 வளையமற்ற அல்லது திறந்த அமைப்புடைய சேர்மங்கள். 2 சரிங்களா,
அதை பற்றி பார்க்கலாம். இவற்றில் கார்பனும் ஹைட்ரஜனும் நேர்கோட்டு அமைப்பில் சங்கிலி தொடரில் இணைகின்றன. அனைத்து கார்பன் அணுக்களும் ஒற்றை பிணைப்பால் அமைந்திருந்தால் அது நிறைவுறா சேர்மம் என்று அழைக்கப்படுகிறது. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இரட்டை பிணைப்பு அல்லது முப்பிணைப்பு அமைந்திருந்தால் அது நிறைவுறா சேர்மம் என்று அழைக்கப்படுகிறது. CH3 CH2 CH3 அதாவது புரோப்பேன், அது நிறைவுறா சேர்மம் சொல்கிறாங்க. சரி, நிறைவுற்ற சேர்மம். புரோப்பேன்கிறது நிறைவுற்ற சேர்மமும், புரோப்பீன் நிறைவுறா சேர்மம். அதாவது CH3 ஒரு பாண்டு, CH டபுள் பாண்டு CH2. சரிங்களா? அடுத்தது இரண்டாவது வளைய சேர்மங்கள். கரிம சேர்மங்களின் கார்பன் சங்கிலி தொடர் மூடியிருந்தால் அவை வளைய சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு சங்கிலி தொடரில் கார்பன் அணுக்கள் மட்டும் அமைந்திருந்தால் அவை அதாவது ஓரின வளைய சேர்மங்கள் என அழைக்கப்படுகின்றன. கார்பன் அணுக்களோடு ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் போன்ற மற்ற சில அணுக்களும் சங்கிலி தொடரில் இணைந்திருந்தால் அவை பல்லின வளைய சேர்மங்கள் என அழைக்கப்படுகின்றன. கார்போ வளைய சேர்மங்களை அலிசைக்ளிக் சேர்மங்கள் மற்றும் அரோமேட்டிக் சேர்மங்கள் என இரண்டாக பிரிக்கலாம். அலிசைக்ளிக் சேர்மங்கள் நிறைவுற்ற அல்லது நிறைவுறாத ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கார்போ வளையங்களை பெற்றிருக்கும். அரோமேட்டிக் சேர்மங்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பென்சீன் வளையங்களை பெற்றிருக்கும். வளையத்தில் இரண்டு கார்பன் அணுக்களும் இடையில் ஒன்று விட்ட இரட்டை பிணைப்பு இருக்கும். கார்பன் அணுக்களின் அமைப்பு மற்றும் கரிம சேர்மங்களில் அவற்றின் பிணைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கரிம சேர்மங்களை வகைப்படுத்துவதை படம் 11.1 விளக்குகிறது. கார்போ அதாவது ஓரின வளைய சேர்மங்கள். வளைய பியூட்டேன் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது அலிசைக்ளிக் சேர்மங்கள், அதாவது CH2 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 அல்லது ஒரு பாக்ஸு ஒரு சதுரம் போட்டுறாங்க. அடுத்தது பென்சீன் அதாவது அரோமேட்டிக் சேர்மங்கள். CH போட்டு ஒவ்வொரு இதுக்கு கேப்பில் ரெண்டு பாண்டு போடுறாங்க. சரிங்களா? அல்லது ஒரு எக்ஸகன் அதாவது பென்டகன் மாதிரி போட்டு அதில் கோடு போடுறாங்க. இது பென்சின்னு சொல்லுவாங்க. அடுத்து பல்லின வளைய சேர்மங்கள் பார்த்தீங்கன்னா CH அப்படி கொடுத்துட்டு ரெண்டு பாண்டு மட்டும் போடுறாங்க. அதாவது இதோட பேர் பியூரன் சொல்லுவாங்க. அதாவது ஆக்சிஜன், இந்த பக்கம் ரெண்டு பாண்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? இது 5 கோடுகள் இருக்குது. 5 இது மட்டும் தான் இருக்குது. 5 வளையங்கள் மட்டும் தான் இருக்குது. அதில் வளையங்களில் 5 மட்டும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ கரிம சேர்மங்களில் பார்த்தீங்கன்னா வளையமில்லா அல்லது திறந்த சங்கிலி சேர்மங்கள், அடுத்தது வளைய அல்லது மூடிய சங்கிலி சேர்மங்கள் சொல்லிட்டு 2 வகையை பிரிச்சுறாங்க. அந்த வளையமில்லா அல்லது திறந்த சங்கிலி சேர்மங்களில் பார்த்தீங்கன்னா 2 வகை. நிறைவுற்ற சேர்மங்கள் சொல்லுவாங்க. அதாவது கார்பன் டு கார்பன் பிணைப்பை பெற்றுள்ள சேர்மங்கள். எடுத்துக்காட்டு ஈத்தேன் C2H6 அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைவுறா சேர்மங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2வது வகை. இது இரட்டை அல்லது முப்பிணைப்பு கொண்டது. எடுத்துக்காட்டு ஈத்தீன் CH2 டபுள் பாண்டு CH2. ஈத்தைன் அப்படிங்கிறது CH ட்ரிபிள் பாண்டு CH. சரிங்களா? அடுத்தது வளைய அல்லது மூடிய சங்கிலி சேர்மங்கள். அது 2 வகையை பிரிச்சுக்கிறாங்க. கார்போ வளைய சேர்மங்கள், அதாவது கார்பன் வளையம் மட்டுமே இருக்கக்கூடியது. சரிங்களா? அதுக்கப்புறமா பல் இன வளைய சேர்மங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கார்பன் மற்றும் இதர தனிமங்களை பெற்றுள்ள வளையங்கள். எடுத்துக்காட்டு பிரிடின், பியூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 வகை. அடுத்து கார்போ வளைய சேர்மங்கள், அதாவது கார்பன் வளையம் மட்டும் இருக்கக்கூடிய சேர்மங்கள் 2 வகையை மறுபடியும் பிரிச்சுக்காங்க. அலிசைக்ளிக் சேர்மங்கள், எடுத்துக்காட்டு வளைய பியூட்டேன். அரோமேட்டிக் சேர்மங்கள், எடுத்துக்காட்டு பென்சின். இதை படம் 11.1 கரிம சேர்மங்களின் வகைப்பாடு. சரிங்களா? அடுத்தது 11.3 அணுக்களை பொறுத்து கரிம சேர்மங்களின் வகைகள். கரிம சேர்மங்களில் கார்பனை தவிர ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் போன்ற அணுக்களும் கார்பனுடன் பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கும். இதை பொறுத்து நாம் கரிம சேர்மங்களை வகைப்படுத்தலாம். அதில் சில வகைகளை இங்கு காண்போம்.
11.3.1ல் ஹைட்ரோ கார்பன்கள் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் மட்டுமே இணைந்து உருவாகும் சேர்மங்கள் ஹைட்ரோ கார்பன்கள் ஆகும். கார்பன் அணுக்கள் இணைந்து சேர்மத்தின் கட்டமைப்பை உருவாக்கின்றது. ஹைட்ரோ கார்பன் தவிர மற்ற கரிம சேர்மங்கள் யாவும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களுக்கு பதிலாக மற்ற அணுக்களையோ அல்லது அணுக்களின் தொகுதியையோ பதிலீடு செய்வதன் மூலம் பெறப்படுவதால் ஹைட்ரோ கார்பன்கள் தாய்வழி கரிம சேர்மங்களாக கருதப்படுகின்றன. ஹைட்ரோ கார்பன்கள் மேலும் 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்கேன்கள் சரிங்களா, CN H2N+2 என்ற பொது வாய்ப்பாட்டினை கொண்ட N=1, 2, 3 கொண்ட கார்பன்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பினை பெற்றுள்ள சேர்மங்கள் அல்கேன்கள் ஆகும். N=1 என எடுத்துக்கொள்ளும் போது அதன் முதல் உறுப்பான மீத்தேன் CH4 கிடைக்கிறது. அல்கேன்கள். அடுத்து இரண்டாவது வந்து அல்கீன்கள் CnH2n என்ற பொது வாய்ப்பாட்டினை கொண்ட கார்பன்களுக்கிடையே இரட்டை பிணைப்பினை பெற்றுள்ள சேர்மங்கள் அல்கீன்கள் ஆகும். N=2 என்ற எடுத்துக்கொள்ளும் போது அதன் முதல் உறுப்பான எத்திலீன் C2H4 கிடைக்கிறது. இது நிறைவுறா கரிம சேர்மங்கள் ஆகும். அட்டவணை 11.1ல் 1 முதல் 5 கார்பன் பெற்றுள்ள ஹைட்ரோ கார்பன்கள் பற்றி கொடுத்துறாங்க. அதாவது கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையும் அல்கேன், அல்கின், அல்கைன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிச்சுறாங்க. அல்கேனுக்கான ஃபார்முலா வந்து CnH2n+2, அல்கின் வந்து CnH2n, அல்கைன் பார்த்தீங்கன்னா CnH2n-2. இப்போ கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையில் 1 போட்டிங்கன்னா அல்கேன் மட்டும்தான் வரும், மீத்தேன் CH4 வரும், மற்ற எதுவுமே வந்து வராது. அதே கார்பன் அணு 2 போட்டோம்னா அல்கேனில் பார்த்தீங்கன்னா ஈத்தேன் கிடைக்கும், C2H6 கிடைக்கும். அல்கேனில் வந்து ஈத்தீன் கிடைக்கும், ஈத்தீன்னா C2H4ம். அல்கைனில் இத்தைன் கிடைக்கும், C2H2 கிடைக்கும். அடுத்தது கார்பன் அணு வந்து 3 நம்ம போட்டோம்னா கார்பன் எண்ணிக்கை வந்து 3 இருந்துச்சுன்னா அல்கேனில் பார்த்தீங்கன்னா புரப்பேன் C3H8 கிடைக்கும். அல்கீனில் பார்த்தீங்கன்னா புரப்பேன் C3H6 கிடைக்கும். அல்கைனில் பார்த்தீங்கன்னா புரப்பைன் கிடைக்கும், C3H4 கிடைக்கும். கார்பன் அணு 4 வச்சிங்கன்னா அல்கேனில் பார்த்தீங்கன்னா பியூட்டேன் கிடைக்கும், C4H10. அல்கீனில் பார்த்தீங்கன்னா பியூட்டின் அப்படிங்கிறது C4H4ம், C4ம் H8ம். அடுத்து அல்கைன் பார்த்தீங்கன்னா பியூட்டடைன், அதாவது C4H6 கிடைக்கும். கார்பன் அணுக்கள் வந்து 5 இருந்துச்சுன்னா பென்டேன் கிடைக்கும், அதாவது அல்கேனுக்கு வந்து பென்டேன் கிடைக்கும், C5H12 அப்படிங்கிறது கிடைக்கும். அதே வந்து அல்கீனுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பென்டீன் கிடைக்கும், C5H10ம். அடுத்து அல்கைனுக்கு பார்த்தீங்கன்னா பென்டைன் C5H8 கிடைக்கும். மூணாவது அல்கைன்கள் CnH2n-2 என்ற பொது வாய்ப்பாட்டினை கொண்ட கார்பன்களுக்கிடையே முப்பிணைப்பு பெற்றுள்ள சேர்மங்களை அல்கைன்கள் ஆகும். இதன் முதல் உறுப்பு அசிட்டிலின் C2H2 ஆகும். அங்கே பாருங்க அசிட்டிலின் அப்படிங்கிறது கொடுக்கல, ஆனாலும் அங்கே வந்து அசிட்டிலின் சொல்லியிருக்காங்க. C2H2 ஆகும். இவையும் நிறைவுறா கரிம சேர்மங்கள் ஆகும். மேற்கண்ட 3 வகை ஹைட்ரோ கார்பன் சேர்மங்களின் குடும்பத்தில் உள்ள முதல் 5 சேர்மங்கள் அட்டவணை 11.1ல் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அது பார்த்துட்டோம். 11.3.2ல் ஹைட்ரோ கார்பன்களின் பண்புகள். குறைவான கார்பன் எண்ணிக்கையை கொண்டிருக்கும் ஹைட்ரோ கார்பன்கள் அறை வெப்பநிலையில் வாயுக்களாக உள்ளன. மீத்தேன், ஈத்தேன் ஆகியவை வாயுக்கள். ஹைட்ரோ கார்பன்கள் நிறம் மற்றும் மனம் இல்லாதவைகள். கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஹைட்ரோ கார்பன்களின் கொதிநிலை அதிகரிக்கும். ஆக்சிஜனுடன் வினை புரிந்து இவை கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை கொடுக்கின்றன. மற்ற ஹைட்ரோ கார்பனுடன் ஒப்பிடும்போது அல்கேன்கள் குறைவான வினைதிறன் கொண்டவை. அல்கைன்களில் முப்பிணைப்பு காணப்படுவதால் இவை அதிக வினைதிறன் கொண்டுள்ளன. அல்கேன்கள் நிறைவுற்ற கரிம சேர்மங்கள். அல்கைன்களும் நிறைவுறா கரிம சேர்மங்கள் ஆகும். ஹைட்ரோ கார்பன்கள் நீரில் கரையாது. அடுத்து நிறைவுற்ற மற்றும் நிறைவுறா சேர்மங்களை கண்டுபிடிப்பதற்கான சோதனை குழாயில் சிறிதளவு மாதிரி கரைசலை எடுத்துக்கொள்ளவும்.
புரோமின் நீரின் சில சொட்டுக்களை சோதனை குழாய்க்குள் விட்டு கரைசலின் நிறம் மாறுகிறதா என கவனியுங்கள். கரைசலின் நிறம் மாறினால் கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி நிறைவுறா சேர்மம். கரைசலின் நிறம் மாறவில்லை என்றால் கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி, அதாவது கரைசலின் நிறம் மாறிச்சுன்னா நிறைவுறா சேர்மம், மாறலைன்னா கொடுக்கப்பட்ட மாதிரி நிறைவுற்ற சேர்மம். அதாவது அல்கேன் புரோமின் நீருடன் வினை புரியாது மற்றும் புரோமின் நீர் நிறமாற்றம் அடையாது. அது வந்து அல்கேன் சொல்லியிருக்காங்க. அல்கின் பார்த்தீங்கன்னா புரோமின் நீருடன் வினை புரியும் மற்றும் புரோமின் நீர் நிறமாற்றம் அடையும். இதான் வந்து நிறைவுறா சேர்மங்களை கண்டறிவதற்கான சோதனை. அடுத்தது 11.3.3 வினை செயல் தொகுதியின் அடிப்படையில் கரிம சேர்மங்களின் வகைப்பாடு. குறைவான வினைத்திறன் கொண்ட கார்பன், ஹைட்ரஜன் அணுக்களை பயன்படுத்திய கரிம சேர்மங்களின் கட்டமைப்பு அமைந்துள்ளது. ஆனால் இத்தகைய கரிம சேர்மங்களுடன் மேலும் சில அணுக்களை சேர்த்தால் பிற சேர்மங்களுடன் வினைபுரியும் தன்மை அதிகரிக்கும். இது சேர்மங்களின் வேதியியல் பண்புகளிலும் பிரதிபலிக்கும். ஓர் சேர்மத்தின் வேதிப்பண்புகளுக்கு காரணமான ஓர் அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதியே அச்சேர்மத்தின் வினை செயல் தொகுதியாகும். ஒரு கரிம சேர்மத்தின் வேதிப்பண்புகள் அனைத்தும் அதன் வினை செயல் தொகுதியால் உறுதிப்படுத்தப்படுகின்றன. ஆனால் அச்சேர்மத்தின் இயற்பியல் பண்புகள் மூலக்கூறின் எஞ்சிய பகுதியால் உறுதிப்படுத்தப்படுகின்றன. கார்பன்களுக்கிடையே இருக்கும் பிணைப்புகளின் எண்ணிக்கை C+C, C+C வேதியியல் பண்பை தீர்மானிக்கும். -OH, -CHO, -COOH ஆகிய சில வினை செயல் தொகுதிகள் ஆகும். உதாரணமாக ஈத்தேன் என்பது ஒரு ஹைட்ரோ கார்பன். இதன் மூலக்கூறு வாய்ப்பாடு C2H6. இதில் இருக்கும் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துவிட்டு ஒரு OH தொகுதியை சேர்க்கும்போது நமக்கு ஆல்கஹால் கிடைக்கிறது. -OH என்ற வினை தொகுதியை தவிர மீதமுள்ள அமைப்பை R என்று எடுத்துக்கொண்டால் ஆல்கஹாலை R⁻OH என்ற வாய்ப்பாட்டால் குறிப்பிடலாம். ஒரே வினை செயல் தொகுதியை வைத்து உருவாக்கப்படும் கரிம சேர்மங்களை ஒரே வகையை சார்ந்தவை என கருதலாம். அட்டவணை 11.2 பல்வேறு சேர்மங்களின் கரிம சேர்மங்களின் வகைகள் மற்றும் வினை செயல் தொகுதிகள் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன. சரிங்களா? அட்டவணை 11.2 வினை செயல் தொகுதியின் அடிப்படையில் கரிம சேர்மங்களின் வகைப்பாடு. வினை செயல் தொகுதி. இப்போ ஈத்தேன் இருக்க பாருங்க, CH3 பாண்டு CH3 ஈத்தேன். அது வந்து ஒரு ஹைட்ரோ கார்பன். அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனை பிடிங்கிட்டு OH சேர்த்துறோம். CH3 CH2 பாண்டு OH சேர்த்துறோம். அதான் வந்து வினை செயல் தொகுதின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹைட்ரோ கார்பனாக இருக்கிறது வந்து ஆல்கஹாலாக மாறும். ஈத்தேன்கிறது வந்து எத்தனாலாக மாறும். சரிங்களா? இப்போ அந்த அட்டவணையை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? கொஞ்சம் ஜூம் குறைச்சிக்கலாமா? இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ சேர்மம் வினை செயல் தொகுதி பொதுவான வாய்ப்பாடு உதாரணமும். சரிங்களா? ஆல்கஹாலோட வினை செயல் தொகுதி வந்து -OH வந்து நம்ம சேர்த்துறோம். பொதுவான வாய்ப்பாடு வந்து R-OH. அதுக்கு உதாரணம் வந்து எத்தனால், அதாவது CH3 CH2 OH அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு உதாரணமாக இருக்குது. ஆல்டிஹைடுங்கிறது வந்து CHO அப்படின்னு அர்த்தம். அதாவது C+O சிங்கிள் பாண்ட் H, ஒரு பாண்டு தனியாக போகுது. ஆக்சுவலி பொதுவான வாய்ப்பாடு R ஒரு பாண்டு CHO, அதாவது அசிட்டால்டிஹைடு அப்படின்றாங்க. CH3 பாண்டு CHO அப்படிங்கிறது வந்து அசிட்டால்டிஹைடுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கீட்டோனுக்கு வந்து CO அப்படிங்கிறது தான் கீட்டோனு. அதுக்கான பொதுவான வாய்ப்பாடு வந்து R பாண்டு CO பாண்டு R. ஸோ அதுக்கான உதாரணம் வந்து அசிட்டோன், அதாவது CH3 CO CH3 அப்படின்றாங்க. அடுத்து கார்பாக்சிலிக் அமிலம் அப்படின்னா COOH அப்படின்வாங்க அதை. சரிங்களா? ஆக்சிஜன் மட்டும் எப்பவுமே 2 பாண்டு கொடுத்துருங்க. OHக்கு வந்து ஒரு பாண்டு தனியாக ஒரு பாண்டு. அப்போ R-COOH. சரிங்களா? அதாவது அசிட்டிக் அமிலம் சொல்லுவாங்க அதை. CH3 COOH அப்படின்வாங்க. அடுத்து வந்து எஸ்டர்னா COOR அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது R-COR, அதாவது மெத்தில் அசிட்டேட். அதாவது CH3 COO
CH3 அப்படிங்கிறதா இது. சரிங்களா, இதை வந்து மெத்தில் அசிட்டேட்னு சொல்லுவாங்க. அடுத்து ஈதர் வந்து ORன்னு சொல்லுவாங்க. அதாவது R-O-R, அது டைமெத்தில் ஈதர்னா CH3OCH3 அப்படிங்கிறத இதுக்கான விடை. ஸோ இவ்வளோதான். இது வந்து இதுக்கான உதாரணங்களும், அதாவது பொதுவான வாய்ப்பாடு, சேர்மம், உதாரணம், இது மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கிட்ட போதும். மெயினாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அடுத்தது 11.4 படிவரி சேர்மங்கள். படிவரி என்பது ஒரே பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் ஒத்த வேதி பண்புகளையும் கொண்ட ஒரே தொகுதி அல்லது ஒரே வகையில் உள்ள கரிம சேர்மங்களை குறிப்பதாகும். படிவரிசையில் அடுத்தடுத்த சேர்மங்கள் CH2 என்ற தொகுதியால் வேறுபடும். அட்டவணை 11.1 கொடுக்கப்பட்டுள்ள அல்கேன் தொடரில் உள்ள வெவ்வேறு சேர்மங்களை கீழ்கண்ட வகையில் எழுதலாம். மீத்தேன் வந்து CH4, ஈத்தேன் வந்து CH3, புரோபேன் வந்து CH3, CH2, CH3, பியூட்டைன் வந்து CH3, CH2 twice 2, CH3, பென்டேன் வந்து CH3, CH2 twice thrice, அதாவது thriceன்னு சொல்லுவாங்க, 3, CH3. இதுதான் வந்து மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன், பென்டேன், இதுக்கான வித்தியாசங்கள். சரிங்களா, மேற்கண்ட வரிசையை உற்று நோக்கும் பொழுது ஒவ்வொரு உறுப்புகளிலும் முந்தைய உறுப்புகளை விட ஒரு மெத்திலின் தொகுதி அதிகமாக இருப்பதை உணர்ந்து கொள்ளலாம். எனவே இவை படிவரிசை சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகிறது. 11.4.1 படிவரிசை சேர்மங்களின் பண்புகள். ஒரு படிவரிசையில் உள்ள அடுத்தடுத்த சேர்மங்களின் மெத்திலின் CH2 என்ற பொது வேறுபாட்டிலும் மூலக்கூறு நிறை 14 AMU வேறுபடுகின்றன, அதாவது அணுநிறை அலகிலும். ஒரு படிவரிசையில் உள்ள அனைத்து சேர்மங்களும் ஒரே வகை தனிமங்களையும் வினை செயல் தொகுதிகளையும் பெற்றிருக்கும். ஒரு படிவரிசையில் உள்ள அனைத்து சேர்மங்களையும் ஒரே பொது வாய்ப்பாட்டினால் குறிப்பிட இயலும். எடுத்துக்காட்டு அல்கேன்கள் CnH2n+1 அல்கேன்கள். சரியா, மூலக்கூறு நிறையின் அதிகரிப்பை பொறுத்து சேர்மங்களின் இயற்பண்புகள் ஒழுங்கான முறையில் மாறுகின்றன. எல்லா சேர்மங்களும் ஒத்த வேதி வினைகளில் ஈடுபடுகின்றன. எல்லா சேர்மங்களையும் ஒரே முறையில் தயாரிக்க இயலும். அடுத்து 11.5 கரிம சேர்மங்களுக்கு பெயரிடுதல். 11.5.1 பெயரிடுதலின் அவசியம் என்ன? முந்தைய காலங்களில் கரிம சேர்மங்கள் எங்கிருந்து இயற்கையாக பெறப்படுகிறதோ அதன் பெயரே கரிம சேர்மங்களின் பெயராக சூட்டினார். உதாரணமாக ஃபார்மிக் அமிலம் சிவப்பு எறும்புகளிலிருந்து வடிகட்டி பெறப்பட்டது. எறும்பின் லத்தீன் பெயர் வந்து பார்மிகா. எனவே பார்மிக் அமிலம் என்ற பெயர் லத்தீன் மொழியிலிருந்து உருவானது. பின் கரிம சேர்மங்களை இயற்கையாக கிடைப்பதை தவிர மற்ற முறைகளிலும் தயாரிக்க தொடங்கினர். எனவே அறிவியலாளர்கள் கரிம சேர்மங்களின் அமைப்பை பொறுத்து அதற்கு முறையாக பெயரிடும் விதிகளை வகுத்தனர். அடிப்படை மற்றும் பயன் சார்ந்த வேதியியலின் பன்னாட்டு சங்கம் தி இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி IUPAC வேதி சேர்மங்களுக்கு பெயரிடுவதற்கு ஒரு பொதுவான முறையை கொண்டு வந்தது. 11.5.2 வந்து IUPAC பெயரிடுதலின் கூறுகள். IUPAC பரிந்துரைகளின்படி ஒரு கரிம சேர்மத்தின் பெயரில் 3 பகுதிகள் அமைந்திருக்கும். 1 அடிப்படை சொல், 2வது முன்னெட்டுனா அதாவது துவங்கும் சொல், 3வது பின்னெட்டு முடியும் சொல். இந்த 3 பகுதிகளையும் கீழ்கண்டவாறு இணைத்து ஒரு IUPAC பெயரை உருவாக்கலாம். முன்னெட்டு, அடிப்படை சொல் ப்ளஸ் பின்னெட்டு, அது வந்து சேர்ந்தா IUPAC பெயர். 1 அடிப்படை சொல் ஒரு கார்பனின் கட்டமைப்பை விளக்கும் அடிப்படை அலகு ஆகும். இது சேர்மத்தின் சங்கிலி தொடரில் உள்ள கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. கார்பன் சங்கிலியில் இருக்கும் கார்பன் எண்ணிக்கையை பொறுத்து கிரேக்க எண் பெயரை பயன்படுத்தி வருவிக்கப்படுகிறது, முதல் 4 தவிர. முதல் 10 ஹைட்ரோ கார்பன்களின் IUPAC பெயர் அட்டவணை 11.3 கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அட்டவணை 11.3 ஹைட்ரோ கார்பன்களின் அடிப்படை சொல்கள், அதாவது கார்பனின் எண்ணிக்கை, மூல வார்த்தை. 1வது மீத்தேன், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆர்டராக படிக்கலாம். மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன், ஆக்டேன், நானேன், டெக்னு வரும். அதாவது 1க்கு வந்து மீத்தேன், 2க்கு வந்து ஈத்தேன், 3க்கு வந்து புரோப்பு, 4க்கு வந்து பியூட்டு, 5க்கு வந்து பென்ட்டு, 6க்கு வந்து எக்ஸா, 7க்கு வந்து ஹெப்டா, 8க்கு வந்து ஆக்டா, 9க்கு வந்து நான், 10க்கு வந்து டெக். சரிங்களா, அடுத்தது 2வது முன்னெட்டுனா ஹைட்ரோ கார்பன்களின் தாய் வழி சங்கிலி தொடரில் பிணைக்கப்பட்டுள்ள
பதிலி மற்றும் கிளைகளை குறிக்கிறது. ஹைட்ரஜனை தவிர கார்பன் சங்கிலியில் மற்ற அணுக்கள் மற்றும் அணு தொகுதிகளுக்கு பதிலிகள் என்று பெயர். அட்டவணை 11.4 கரிம சேர்மங்களின் முக்கிய பதிலிகள் மற்றும் அதன் முன்னட்டுகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அட்டவணை 11.4 IUPAC பெயரிடலின் முன்னட்டு, அதாவது பதிலிகள் முன்னட்டுகள். Fனா ஃப்ளோரோ, Clனா குளோரோ, Brனா புரோமோ, ஐனா அயோடோ, NH2னா அமினோ, CH3னா மெத்திலு, CH2CH3னா எத்திலு. ஸோ இதுதான் அதுக்கான வாய்ப்பாடு. மூணாவது பின்னொட்டு. இது கரிம சேர்மத்தின் பெயரின் இறுதியில் வருவது. இது 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவை முதன்மை பின்னொட்டு மற்றும் இரண்டாம் நிலை பின்னொட்டு ஆகும். முதன்மை பின்னொட்டானது மூல சொல்லை தொடர்ந்து வரும். தாய்வழி சங்கிலி தொடரில் உள்ள கார்பன் அணுக்களுக்கிடையே உள்ள பிணைப்பின் தன்மையை குறிக்கிறது. அனைத்து பிணைப்புகளும் ஒற்றை பிணைப்பாய் இருந்தால் ஏன் என்ற பின்னொட்டும், இரட்டை பிணைப்பாய் இருந்தால் ஈன் என்ற பின்னொட்டும், முப்பிணைப்பாய் இருந்தால் ஹைன் என்ற பின்னொட்டும் பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாம் நிலை பின்னொட்டு கரிம சேர்மத்தில் உள்ள வினை செயல் தொகுதியை குறிப்பிடுகிறது. அட்டவணை 11.5 IUPAC பெயரிடுதலில் பின்னொட்டு, அதாவது சேர்மம் ஆல்கஹால் OH, அது பின்னொட்டு ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டிஹைடு அப்படின்னா CHO, அது ஏல் அப்படின்னு சொல்லுவாங்க. கீட்டோன் அப்படின்னா CO, கீட்டோன் கடைசியில் வருது ஓன்னு இருக்குது, அதாவது பின்னொட்டு. கார்பாக்சிலிக் அமிலம் அப்படின்னா COOH, அதாவது ஆயிக் அமிலம் சொல்லுவாங்க. 11.5.3 கரிம சேர்மங்களை பெயரிடுவதற்கான IUPAC விதிகள். விதி 1, அடிப்படை சொல்லை தேர்ந்தெடுக்கும் விதமான நீண்ட கார்பன் சங்கிலி தொடரை கண்டறிய வேண்டும். இரண்டாவது, பதிலி அல்லது வினை செயல் தொகுதி அண்மையில் அமையும் விதமாக தாய் சங்கிலியின் கார்பன் அணுக்களுக்கு எண்ணிட வேண்டும். இதற்கு இடையெண் என்று பெயர். வினை செயல் தொகுதி மற்றும் பதிலி இரண்டும் இருந்தால் வினை செயல் தொகுதிக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். விதி 3, அல்கீன்கள் மற்றும் அல்கைன்களை பொறுத்தவரையில் இரட்டை மற்றும் முப்பிணைப்பின் இடம் கண்டறியப்பட்டு அந்த இட எண்ணை தொடர்ந்து கோடு மற்றும் முதல்நிலை பின்னொட்டை குறிப்பிட வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்புகளானது இரட்டை அல்லது முப்பிணைப்பாக சிறிய இட எண்ணை பெறுமாறு தாய் சங்கிலியில் கார்பன் அணுக்களுக்கு எண்ணிடல் வேண்டும். விதி 4, கரிம சேர்மத்தில் வினை செயல் தொகுதி இருந்தால் அந்த இடம் கண்டறியப்பட்டு இட எண்ணுக்கு பின்னால் கோடு மற்றும் இரண்டாம் நிலை பின்னொட்டை குறிப்பிட வேண்டும். விதி 5 பார்த்தீங்கன்னா, முதன்மை பின்னொட்டு மற்றும் இரண்டாம் நிலை பின்னொட்டு சேர்க்கப்பட்ட பிறகு முதன்மை பின்னொட்டில் இருக்கும் ஈயை நீக்கப்பட வேண்டும். விதி 6, பதிலியின் இடம் கண்டறியப்பட்டு இட எண்ணை தொடர்ந்து கோடு மற்றும் பதிலியை குறிக்கும் முன்னட்டு குறிப்பிட வேண்டும். அடுத்தது 11.5.4 IUPAC விதிகளை பயன்படுத்தி ஹைட்ரோ கார்பன்களை பெயரிடுதல். சில நேரான மற்றும் கிளைத்தொடர் ஹைட்ரோ கார்பன்களுக்கு IUPAC விதிகளை பயன்படுத்தி பெயரிடுதலை பார்ப்போம். எடுத்துக்காட்டு CH3, CH2, 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 CH3. படி 1, இது 5 கார்பன் இருக்கும் சங்கிலி தொடர். எனவே அடிப்படை சொல் பென்ட் என எடுத்துக்கொள்வோம். விதி 1 படி. படி 2 பார்த்தீங்கன்னா, கார்பன் அணுக்களுக்கு இடையே உள்ள பிணைப்புகள் எல்லாம் ஒற்றை பிணைப்பு உடையதாக இருக்கிறது. எனவே ஏன் என்ற பின்னொட்டு சேர்க்க வேண்டும். எனவே IUPAC பேர் பென்ட் பிளஸ் ஏன் பென்டேன் அப்படிங்கிற நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது எடுத்துக்காட்டு 2, CH3 மேலே CH3, CH2, CH2, CH3. படி 1, நீண்ட சங்கிலி தொடரில் 5 கார்பன் அணுக்கள் இருக்கின்றன. எனவே மூல வார்த்தை பென்ட் என எடுத்துக்கொள்வோம். படி 2, இங்கு பதிலிகள் இருக்கின்றன. எனவே கார்பன் சங்கிலியில் பதிலிகள் மிக அண்மையில் அமையும் விதமாக இடப்பக்கத்திலிருந்து எண்ணிடுதலை தொடங்க வேண்டும். விதி பார்த்தீங்கன்னா, அதாவது 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. மூன்றாவது, எல்லா கார்பன் அணுக்களும் ஒற்றை பிணைப்புடையதாக இருப்பதால் ஏன் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும். படி 4, பதிலியாக இருக்கும் மெத்தில் தொகுதி இரண்டாவது கார்பன் அணுவுடன் இணைந்துள்ளதால் அதற்குரிய இட எண் கொடுக்கப்பட வேண்டும். இங்கு இட எண் 2, எனவே முன்னோட்டு 2 மெத்தில் ஆகும். விதி 6 படி. சரிங்களா?
விதி 6 படி 2ன்னு வைக்கணும். அப்போ 2 மெத்தில் ப்ளஸ் பென்ட் ப்ளஸ் ஏன், அதாவது 2 மெத்தில் பென்டேன் அப்படிங்கிறது இதோட பேர். சரிங்களா. அடுத்தது எடுத்துக்காட்டு 3 CH3. இங்கே CH3 டேஷு CH2 டேஷு CH இருக்குது. CH2 படி 1 நீளமான கார்பன் சங்கிலி தொடரில் 7 கார்பன் அணுக்கள் இருக்கின்றன. எனவே அடிப்படை சொல் வந்து எப்ட் என எடுத்துக்கொள்வோம். இங்கு ஒரு பதிலி இருக்கிறது. எனவே கார்பன் சங்கிலியில் பதிலிகள் அண்மையில் அமையும் விதமாக எண்ணிடுதல் தொடங்க வேண்டும். விதி 1 பார்த்தீங்கன்னா விதி 2, அதாவது 1 2 3 4 5 6 7. சரியா. அதில் சரியானது எதுன்னு கொடுத்துருங்க, தவறானது எதுன்னு கொடுத்துருங்க. அதாவது அண்மையில் இருக்கக்கூடிய கார்பன், அதாவது CH2 தான் அண்மையில் இருக்குது, CH3 கிடையாது. படி 3 எல்லா கார்பன் அணுக்களும் ஒற்றை பிணைப்புடையதாக இருப்பதால் ஏன் என்ற பின்னொட்டு சேர்க்க வேண்டும். படி 4 பதிலியாக இருக்கும் மெத்தில் தொகுதி 3வது கார்பன் அணுவுடன் இணைந்து உள்ளது. எனவே இட எண் 3. எனவே பின்னொட்டு 3 மெத்தில். எனவே சேர்மத்தின் பெயர் 3 மெத்தில் ப்ளஸ் எப்ட் ப்ளஸ் என் 3 மெத்தில் எப்டேன் அப்படிங்கிற பேர் வரும். அடுத்து எடுத்துக்காட்டு 4 CH3 டேஷ் CH2 டேஷ் CH2 டேஷ் CH டபுள் பாண்டு CH2. படி 1 இங்கு 5 கார்பன் இருக்கும் சங்கிலி தொடர். எனவே அடிப்படை சொல் வந்து பென்ட் என எடுத்துக்கொள்வோம் விதி 1 படி. படி 2 கார்பன் அணுக்களுக்கிடையே இரட்டை பிணைப்பு இருப்பதால் ஈன் என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும். படி 3 இரட்டை பிணைப்பு இருக்கும் கார்பன் அணுவிற்கு சிறிய எண் கிடைக்கும் வகையில் எண்ணிடுதலை ஆரம்பிக்க வேண்டும். சரிங்களா. அப்போ விதி 3 படி. சரிங்களா. 1 2 3ன்னு கொடுத்துருவோம். படி 4 இரட்டை பிணைப்பில் இருக்கும் கார்பன் அணுவின் இடை எண் 1. எனவே பின்னொட்டு ஒரு ஈன் ஆகும். சேர்மத்தின் பெயர் பென்ட் ப்ளஸ் ஒரு ஈன், அதாவது பென்ட் ஒரு ஈன் என எழுதலாம். சரிங்களா. இப்போ அட்டவணை 11.6 பல்வேறு கரிம சேர்மங்களின் IUPAC பேர் கொடுத்துறாங்க. இப்போ கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை ஆல்கஹாலில் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடில், கீட்டோனில், கார்பாக்சிலிக் அமிலத்துலலாம் என்னென்ன பேர் இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா. அந்த கார்பன் எண்ணிக்கை இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாமா? குறைச்சி தான் ஆகணும், அப்போ தான் நம்மளுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா. இப்போ 1வது கார்பன் வந்து ஆல்கஹாலில் மெத்தனால் அப்படின்னுவாங்க, CH3OH. ஆல்டிஹைடில் வந்து பார்த்திங்கன்னா மெத்தனோல், CHO, அதுவும் அச்சு தனியாக இருக்குது. கீட்டோனில் கிடையாது. கார்பாக்சிலிக் அமிலத்தில் வந்து மெத்தனாயிக் அமிலம், அதாவது அச்சு COO அச்சு. அதே கார்பன் எண்ணிக்கை வந்து 2 இருந்துச்சுன்னா ஆல்கஹாலில் எத்தனால், அதாவது CH3 CH2OH. ஆல்டிஹைடில் வந்து எத்தனோல் அப்படிங்கிறது கிடைக்கும், CH3 CHO அப்படிங்கிறதும். கீட்டோனில் அந்த மாதிரி கிடையாது. கார்பாக்சிலிக் அமிலத்தில் வந்து எத்தனாயிக் அமிலம், CH3 COOH. கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை வந்து 3 இருக்கும்போது ஆல்கஹாலில் வந்து பார்த்தோன்னா புரோப்பனால் அப்படிங்கிறது கிடைக்கும், CH3 CH2 CH2OH. ஆல்டிஹைடில் பார்த்தீங்கன்னா புரோப்பனோல், CH3 CH2 CHO அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து கீட்டோனில் வந்து புரோப்பனைன் அப்படிங்கிறது கிடைக்கும், CH3 COCH3. கார்பாக்சிலிக் அமிலத்தை வந்து புரோப்பனாயிக் அமிலம் வந்து CH3 CH2 COOH. கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை 4. ஆல்கஹாலில் வந்து பியூட்டனால் CH3 CH2 CH2 CH2OH. ஆல்டிஹைடு பியூட்டனேல் அப்படின்னா CH3 CH2 CH2 CHO. கீட்டோன் பார்த்தீங்கன்னா பியூட்டனேன்னா CH3 COCH2 CH3. கார்பாக்சிலிக் அமிலம் வந்து பியூட்டனாயிக் அமிலம், CH3 CH2 CH2 COOH. கார்பன் எண்ணிக்கையின் வந்து கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை வந்து 5 இருக்கும்போது ஆல்கஹாலில் பென்டனால் சொல்லுவாங்க, CH3 CH2 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 CH2OH. அடுத்து ஆல்டிஹைடில் வந்து பென்டனோல் அப்படின்வாங்க, CH3 CH2 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 CHO. கீட்டோனில் பார்த்தீங்கன்னா பென்டனேன், CH3 CO CH2 CH2 CH3. கார்பாக்சிலிக் அமிலத்தில் பென்டனாயிக் அமிலம், CH3 CH2 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 COOH. ஸோ இப்படி தான் இதில் இருக்கும். சரிங்களா. அடுத்தது
11.5.5 பிற வினை செயல் தொகுதி கரிம சேர்மங்களை பெயரிடுதல். எடுத்துக்காட்டு CH3, CH2, CH2OH. படி 1 இது 3 கார்பன் அணுக்கள் இருக்கும் சங்கிலி தொடர். எனவே அடிப்படை சொல் வந்து புறப் ஆகும். படி 2 கார்பன்களுக்கிடையே உள்ள பிணைப்புகள் எல்லாம் ஒற்றை பிணைப்புகளாக இருப்பதால் ஏன் என்ற முதன்மை பின்னோட்டு சேர்க்க வேண்டும். படி 3 கார்பன் சங்கிலியில் OH தொகுதி இருப்பதால் இது ஒரு ஆல்கஹால். எனவே OH தொகுதி அண்மையில் அமையும் விதமாக கார்பன் அணுவிலிருந்து எண்ணிடுதலை தொடங்க வேண்டும். அதாவது 1, 2, 3ங்கிற பெயர் கொடுத்துறாங்க பாருங்க. படி 4 OH தொகுதியின் இடை எண் 1. எனவே இரண்டாம் நிலை பின்னோட்டாக 1ஆல் சேர்க்க வேண்டும். எனவே சேர்மத்தின் பெயர் வந்து புறப்பு பிளஸ் ஏனு பிளஸ் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புறப்பேன் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு 2 பாருங்க, CH3 COOH அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. படி 1 இது 2 கார்பன் இருக்கும் சங்கிலி தொடர். எனவே அடிப்படை சொல் வந்து எத் என எடுத்துக்கொள்ளப்படுகிறது. படி 2 கார்பன்களுக்கு இடையே உள்ள பிணைப்புகள் எல்லாம் ஒற்றை பிணைப்பாய் இருப்பதால் ஏன் என்ற பின்னோட்டை சேர்க்க வேண்டும். படி 3 கார்பன் சங்கிலியில் COOH தொகுதி இருப்பதால் இது ஒரு கார்பாக்சிலிக் அமிலம். எனவே இரண்டாம் நிலை பின்னோட்டாக ஆயிக் அமிலம் என்ற பின்னோட்டை சேர்க்க வேண்டும். எனவே சேர்மத்தின் பெயர் வந்து எத்து பிளஸ் ஏன் பிளஸ் ஆயிக் அமிலம். அதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா எத்தனாயிக் அமிலம். அட்டவணை 11.6 பல்வேறு கரிம சேர்மங்களுக்குரிய IUPAC பெயர்கள் பட்டியலிடப்படுகிறது. உன்னை சோதித்து பார். கீழ்கண்ட சேர்மங்களில் IUPAC முறையின் பெயரை எழுதுக. 1வது CH3 CHO, 2வது CH3 CH2 CO CH3, 3வது Cl CH2 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 CH3. சரிங்களா? இப்போ 11.6 எத்தனால் CH3 CH2OH. எத்தனால் பொதுவாக ஆல்கஹால் என்ற குறிப்பிடப்படுகிறது. அனைத்து விதமான ஆல்கஹால் பானங்களிலும் சில இரும்பல் மருந்துகளிலும் எத்தனால் உள்ளது. அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C2H2OH. அதனுடைய கட்டமைப்பு வாய்ப்பாடு பாருங்க. கார்பன் ஹைட்ரஜன் 5 ஹைட்ரஜன் போட்டு ஒரே ஒரு இதில் ஆக்சிஜன் கனெக்ட் பண்ணி ஒரு ஹைட்ரஜன், அதாவது C2H5OH. 11.6.1 எத்தனால் தயாரிக்கும் முறை. தொழிற்சாலைகளில் கரும்பு சாறின் கழிவு பாகிலிருந்து நெதித்தல் முறையில் எத்தனால் தயாரிக்கப்படுகிறது. கழிவு பாகு என்பது செறிவு மிகுந்த கரும்பு சர்க்கரை கரைசலிலிருந்து சர்க்கரை படிகமாக்கும் பொழுது மீதமுள்ள ஆழ்ந்த நிறமுள்ள கூழ் போன்ற திரவமாகும். இதில் 30% சுக்ரோஸ் உள்ளது. இதை படிகமாக்கல் முறையில் பிரித்தெடுக்க இயலாது. கீழ்காணும் படிகள் மூலம் கழிவு பாகு எத்தனாலாக மாற்றப்படுகிறது. 1. கழிவு பாகினை நீர்த்தல். கழிவு பாகில் உள்ள சர்க்கரையின் செறிவு 8% 10% நீரினால் நீக்கப்படுகிறது. 2. அமோனியம் உப்புக்கள் சேர்த்தல். நொதித்தலின் போது ஈஸ்டிற்கு தேவையான நைட்ரஜன் கலந்த உணவினை கழிவு பாகு கொண்டுள்ளது. நைட்ரஜன் அளவு குறைவாக இருப்பின் அமோனியம் சல்ஃபேட் அல்லது அமோனியம் பாஸ்பேட் சேர்ப்பதன் மூலம் உர மூடப்படுகிறது. 3. ஈஸ்ட் சேர்த்தல். படி 2 கிடைக்கும் கரைசல் பெரிய நொதித்தல் தொட்டிகளில் சேர்க்கப்படுகிறது. பின்னர் ஈஸ்ட் சேர்க்கப்படுகிறது. கலவை 303 கெல்வின் வெப்பநிலையில் சில நாட்களுக்கு வைக்கப்படுகிறது. அந்த நாட்களில் ஈஸ்டில் உள்ள இன்வெர்ஸ்டேட் மற்றும் சைமோஸ் ஆகிய நொதிகள் சர்க்கரையை எத்தனாலாக மாற்றுகிறது. இப்போ சர்க்கரை பாருங்க, C12H22O11. அது வந்து நீரோட கலக்கிறாங்க. நீரோட கலக்கும்போது இன்வெர்ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து இடையில கலக்கிறாங்க. இது நொதியை அது வந்து என்னவா மாற்றுது, சர்க்கரை வந்து குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் மாற்றுது. அது C6H12O6 ப்ளஸ் C6H12O6 குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிறதா மாற்றுது. அந்த குளுக்கோஸ் அல்லது ஃப்ரக்டோஸை வந்து C6H12O6 வந்து சைமோஸ் அப்படிங்கிற நொதி வந்து என்னவா மாற்றுனா எத்தனாலாக மாற்றுது. அதாவது கார்பன் டை ஆக்சைடு வெளியே அமைச்சு C2H5OH ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. நொதித்த நீர்மம் கழிவு நீர்மம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லது. கழிவு நீர்மத்தை காய்ச்சி வடித்தல். 15 முதல் 18% ஆல்கஹாலும் மீத பகுதி நீராகவும் உள்ள நொதித்த நீர்மமானது பின்ன
காட்சி வடித்தலுக்கு உட்படுத்தப்படுகிறது. முக்கிய பின்னப்பகுதியாக கிடைத்த எத்தனாலின் நீர் கரைசலை 95.5% எத்தனாலையும் 4.5% நீரையும் பெற்றுள்ளது. இது எரிசாராயம் என அழைக்கப்படுகிறது. இக்கலவை சுமார் 5 to 6 மணி நேரம் சுட்ட சுண்ணாம்பு சேர்த்து காய்ச்சி வடிக்கப்பட்டு 12 மணி நேரம் வைக்கப்படுகிறது. இக்கலவையை மீண்டும் காய்ச்சி வடிக்கும் போது தூய ஆல்கஹால் அதாவது 100% கிடைக்கிறது. இந்த தூய ஆல்கஹால் தனி ஆல்கஹால் எனப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா? ஈஸ்ட் என்பது பூஞ்சை வகுப்பை சார்ந்த ஒரு செல் நுண்ணுயிரி ஆகும். பெரிய சிக்கலான கரிம வினைகளில் பூஞ்சைகளில் உள்ள நிதியானது வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது. நெதிகளின் மூலமாக சிக்கலான கரிம சேர்மங்களில் மெதுவாக வேதிவினையை நிகழ்ந்து எளிய மூலக்கூறுகள் உருவாகுவதே நெதித்தல் எனப்படும். எடுத்துக்காட்டு பால் தயிராக மாறுதல். அடுத்து 11.6.2 இயற்பியல் பண்புகள். எத்தனால் இனிய மனமுடைய நிறமற்ற எரிசுவை கொண்ட ஒரு நீர்மம். இது எளிதில் ஆவியாகக்கூடியது. அடுத்தது இதன் கொதிநிலை 78 டிகிரி செல்சியஸ் அதாவது 351 கெல்வின். இது அதன் ஒத்த அல்கேன்களை காட்டிலும் அதிகம். ஈத்தேன் கொதிநிலை 184 கெல்வின். அடுத்து இது நீருடன் எல்லா விதத்திலும் முழுவதுமாக கலக்கிறது. அடுத்தது 11.6.3 வேதிப்பண்புகள். 1வது நீர் நீக்கம். எத்தனாலை அதிக அளவு அடர் H2SO4 உடன் 443 கெல்வினுக்கு வெப்பப்படுத்தும் போது மூலக்கூறினுள் நீர் நீக்கம் ஏற்பட்டு ஈத்தீனை தருகிறது. அதாவது எத்தனால் CH3 CH2OH அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடர் H2SO4 வந்து 443 கெல்வினில் கொடுக்கும்போது CH2 டபுள் பாண்டு CH2 + H2O அதாவது ஈத்தீன் கிடைக்கிறது. 2வது சோடியத்துடன் வினை. எத்தனால் சோடியத்துடன் வினை புரிந்து சோடியம் ஈத்தாக்சைடையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருகிறது. C2H2OH + சோடியம் சேர்த்தோன்னே C2H2ONA அதாவது ஹைட்ரஜன் வாயு வந்து வெளியேறுது. ஆக்சுவலி இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஈத்தாக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோடியம் ஈத்தாக்சைடு. 3வது ஆக்சிஜனேற்றம். எத்தனாலே காரம் கலந்த KMNO4 அல்லது அமிலம் கலந்த K2Cr2O7 கொண்டு ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது எத்தனாயிக் அமிலம் உருவாகிறது. CH3CH2OH வந்து அதாவது ஆக்சிஜன் முன்னாடியில் 2 ஆக்சிஜன் முன்னாடியில் K2Cr2O7 அல்லது H+ முன்னிலையில் வந்து நம்ம வினை புரிஞ்சோம்னா CH3COOH + H2O கிடைக்கும். அதாவது எத்தனாயிக் அமிலம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த வினையின் போது ஆரஞ்சு நிறமுடைய K2Cr2O7 பச்சையாக மாறுகிறது. எனவே இது ஆல்கஹால்களை கண்டறியும் சோதனைக்கு பயன்படுகிறது. 4வது எஸ்டராக்குதல். ஆல்கஹால் கார்பாக்சிலிக் அமிலத்துடன் வினை புரிந்து பழச்சாற்றின் மனமுடைய சேர்மத்தை தருகிறது. இச்சேர்மம் எஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. எத்தனால் எத்தனாயிக் அமிலத்துடன் அடர் H2SO4 முன்னிலையில் எத்தனோயேட் என்ற எஸ்டரை தருகிறது. ஆல்கஹால் கார்பாக்சிலிக் அமிலத்துடன் வினை புரிந்து உருவான சேர்மம் எஸ்டர் எனப்படுகிறது. அதாவது பழச்சாற்றின் மனம் கொண்டது. இந்த வினையை எஸ்டராக்குதல் என அழைக்கிறோம். C2H5OH எத்தனால் + CH3COOH அதாவது எத்தனாயிக் அமிலம். இது வந்து அடர் H2SO4 முன்னிலையில் வந்து இதாகுது. அப்போ எத்தனோயேட் CH3COOC2H5 அப்படிங்கிறது கிடைக்கும் + H2O கிடைக்கும். 5வது ஹைட்ரஜன் நீக்கம். எத்தனாலின் ஆவியை வெப்பப்படுத்தப்பட்ட கார்பன் வினையூக்கியின் முன்னிலையில் 573 கெல்வினில் செலுத்தும் போது ஹைட்ரஜன் நீக்கமடைந்து அசிட்டால்டிஹைடு தருகிறது. CH3CH2OH எத்தனால் வந்து CO கார்பன் முன்னிலையில் வந்து 573 கெல்வினில் வெப்பப்படுத்தும் போது ஹைட்ரஜன் H2 வெளியே போகுது. அப்போ CH3CHO அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது அசிட்டால்டிஹைடு கிடைக்குது. அடுத்து 6வது எரிதல். எத்தனால் எளிதில் எரியக்கூடிய திரவம். ஆக்சிஜனுடன் எரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் தருகிறது. C2H2OH எத்தனால் வந்து ப்ளஸ் ஆக்சிஜனோட வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர் இது ரெண்டுமே வந்து கிடைக்குது. 11.6.4 பயன்கள். எத்தனால் மருத்துவமனைகளில் காயங்களை துடைத்து எடுக்கும் புரை தடுப்பானாக பயன்படுகிறது. வாகனங்களில் உள்ள குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுப்பதில் பயன்படுகிறது.
பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகளை அழிக்க கைகளை தூய்மையாக்கும் கிருமி நாசினிகளில் ஹேண்ட் சானிடைசரில் பயன்படுத்தப்படுகிறது. காயங்களில் கிருமி தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கிறது. மருந்துகள், எண்ணெய்கள், கொழுப்பு பொருட்கள், வாசனைப் பொருட்கள், சாயங்கள் போன்றவற்றை கரைக்கும் கரைப்பானாக பயன்படுகிறது. மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம், அதாவது 95% எத்தனால் ப்ளஸ் மற்றும் 5% மெத்தனால். பெட்ரோல் மற்றும் எத்தனால் கலந்த கலவை ஆற்றல் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. இயல்புத்தன்மை இழந்த ஆல்கஹால் எத்தனால் மற்றும் பிரிடின் கலந்தவை. இவை தயாரிப்பதில் பயன்படுகிறது. இதெல்லாம் தயாரிக்க பயன்படுகிறது. உணவுப் பொருட்களின் சுவையை கூட்டுவதற்கு பயன்படுகிறது. உதாரணமாக வெண்ணிலா சாறு, வெண்ணிலா எசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஓர் பொதுவான உணவு சுவையொட்டி. இவை ஆல்கஹால், நீர் கலந்த கரைசலில் வெண்ணிலா விதைகள் வினைக்குட்படுத்தப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. 11.7 எத்தனாயிக் அமிலம் CH3COOH. எத்தனாயிக் அமிலம் அல்லது அசிட்டிக் அமிலம் என்பது கார்பாக்சிலிக் அமில தொகுதியில் முக்கியத்துவமான ஒன்று. இதன் மூலக்கூறு வாய்ப்பாடு C2H4O2. இதன் அமைப்பு வாய்ப்பாடு பாருங்கள். கார்பன், 2 கார்பன், ஒரு கார்பன் வந்து டபுள் பாண்டு கொடுத்து ஒரு ஆக்சிஜனும் ஒரு OHம் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் 3 ஹைட்ரஜன் கொடுக்குறாங்க. 11.7.1 எத்தனாயிக் அமிலம் தயாரித்தல். எத்தனாலை காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அல்லது அமிலம் கலந்த பொட்டாசியம் டைகுரோமேட் கரைசலை கொண்டு ஆக்சிஜனேற்றம் அடைய செய்து எத்தனாயிக் அமிலத்தை தயாரிக்கலாம். எத்தனால் பாருங்கள், CH3CH2OH, அதாவது KMNO4 அல்லது ஹைட்ராக்சைடு OH- இல்லை 2 ஆக்சிஜன் முறையில் வினைபுரியும் போது நீரும் எத்தனாயிக் அமிலம் CH3COOHம் கிடைக்குது நம்மளுக்கு. 11.7.2 இயற்பியல் பண்புகள். எத்தனாயிக் அமிலம் நிறமற்ற விரும்பத்தகாத மனமுள்ள ஒரு நேர்மம். இது புளிப்பு சுவையுடையது. இது நீருடன் எல்லா விதத்திலும் கலக்கிறது. இதன் கொதிநிலை 391 கெல்வின். இதனை ஒத்த ஆல்கஹால், ஆல்டிஹைடுகள், கீட்டோனின் கொதிநிலையை விட அதிகம். குளிர வைக்கும் போது தூய எத்தனாயிக் அமிலம் பனிக்கட்டிகள் போன்ற படிகங்களை உருவாக்கிறது. எனவே இது கிலோசியல், அதாவது தூய அசிட்டிக் அமிலம் என்று அழைக்கப்படுகிறது. 11.7.3 வேதிப்பண்புகள். 1 உலோகத்துடன் வினை. எத்தனாயிக் அமிலமானது சோடியம், பொட்டாசியம், ஜிங்க் முதலான உலோகங்களுடன் வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு அதனுடைய எத்தனோயேட்டுகளை தருகிறது. CH3COOH ப்ளஸ் ஜிங்க் வந்து சேர்ந்துச்சுன்னா CH3COO ட்வைஸ் ஜிங்க் ப்ளஸ் H2 வெளியேறுது, அதாவது H2 வெளியாகுது. CH3COOH ப்ளஸ் சோடியம் அது வந்து ஹைட்ரஜனை வெளியிட்டு CH3COONA கிடைக்குது. இரண்டாவது சோடியம் கார்பனேட்டுடனும் சோடியம் கார்பனேட்டுடனும் வினை. எத்தனாயிக் அமிலம் வீரியம் குறைந்த காரமான சோடியம் கார்பனேட்டுடனும் சோடியம் பைகார்பனேட்டுடனும் வினை புரிந்து நுரைத்து பொங்குதல் மூலம் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியேற்றுகிறது. CH3COOH ப்ளஸ் Na2CO3 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் வெளியேற்றி CH3COONA அப்படிங்கிறது கிடைக்குது. அடுத்து CH3COOH ப்ளஸ் NaHCO3யோட வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரும் வெளியேற்றி CH3COONA கிடைக்குது. அடுத்தது 3வது காரத்துடன் வினை. எத்தனாயிக் அமிலம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து சோடியம் எத்தனோயேட்டையும் நீரையும் தருகிறது. CH3COOH ப்ளஸ் NaOHோட சேர்ந்து சோடியம் எத்தனோயேட் CH3COONA ப்ளஸ் H2 கிடைக்குது. 4வது கார்பாக்சிலில் நீக்கம், அதாவது கார்பன் டை ஆக்சைடு நீக்கம் சொல்லுவாங்க. அதை எத்தனாயிக் அமிலத்தின் சோடியம் உப்பை சோடா சுண்ணாம்புடன் 3 பங்கு சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் 1 பங்கு சோடா சுண்ணாம்பு CaO திடக்கலவையும் வந்து சேர்த்து சூடுபடுத்தும் போது மீத்தேன் வாயு உருவாகிறது. CH3COONA அது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையிலும் சோடா சுண்ணாம்பு முன்னிலையிலும் வந்து வெப்பப்படுத்தும் போது Na2CO3 தனியாக வந்துடுது. மீத்தேன்கிற வாயு வந்து உருவாகுது. அடுத்தது 11.7.4 பயன்கள். நீர்த்த அசிட்டிக் அமிலமானது வினிகர் உணவு சேர்க்கையாகவும் சுவையூட்டியாகவும் மற்றும் உணவு பதப்படுத்தியாகவும் பயன்படுகிறது. நெகிழி தயாரிப்பில் பயன்படுகிறது. சாயங்கள், நிறங்கள் மற்றும் வண்ணப்பூச்சிகள் தயாரிக்க பயன்படுகிறது. துணிகளில் அச்சு பதிக்க பயன்படுகிறது. ஆய்வக காரணியாக பயன்படுகிறது. ரப்பர் பாட்டிலை கெட்டிப்படுத்த பயன்படுகிறது. வாசனை பொருட்கள் மற்றும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுகிறது. இப்போ 11.8 அன்றாட வாழ்வில் கரிம சேர்மங்கள். மனித வாழ்வையும் கரிம சேர்மங்களையும் பிரிக்க இயலாது.
பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அனைத்து நிலைகளிலும் கரிம சேர்மங்கள் மனிதனுக்கு பயன்படுகின்றன. பல வகையான கரிம சேர்மங்களையும் அன்றாட வாழ்வில் அவற்றின் பயன்பாட்டையும் நாம் காண்போம். அடுத்து ஹைட்ரோ கார்பனின் பயன்கள். எரிபொருள் உதாரணமாக எல்பிஜி இல்லை பெட்ரோல், மண்ணெண்ணெய் பல முக்கியமான செயற்கை பொருட்களின் மூலப்பொருட்கள். பலப்படியாக்கல் பொருட்கள் உதாரணம் டயர், நெகிழி புட்டிகள். ஆல்கஹாலின் பயன்கள். கரைப்பான் மற்றும் புரைத்தடுப்பான் பல முக்கியமான செயற்கை பொருட்களின் மூலப்பொருட்கள். ஆல்டிஹைடுகளின் பயன்கள். பார்மால்டிஹைடு பல முக்கியமான செயற்கை பொருட்களின் மூலப்பொருட்கள். கீட்டோன்கள் கரைப்பான், கரை நீக்கி. ஈதர்களின் பயன்கள். மயக்கமூட்டி, வலி நிவாரணி. எஸ்டர்களின் பயன்கள். எல்லா சமையல் எண்ணெய்களிலும் லிப்பிடுகளிலும் எஸ்டர் உள்ளது. 11.9 சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட். அழுக்குகளை நீக்கவும் சுத்தப்படுத்துவதற்கும் சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்கள் பயன்படுகின்றன. தூய நீரை மட்டும் பயன்படுத்தி துணிகள் மற்றும் உடலில் உள்ள அழுக்கு மற்றும் எண்ணெய் பொருட்களை அகற்ற முடியாது. சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்களில் இருக்கும் பரப்பு இழுவிசை குறைப்பிகள் நீர் மூலக்கூறுகளை சுற்றி நின்று பரப்பு இழுவிசையை குறைக்கின்றன. சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்கள் வெவ்வேறு வேதியியல் இயல்புகளை கொண்டது. சோப்பு என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கொழுப்பு அமிலங்களின் உப்பு. இது அழுக்கு நீக்க பயன்படும் ஒரு பொருளாகும். டிடர்ஜென்ட்களும் அழுக்கு நீக்க பயன்படும் ஒரு வேதிச்சேர்மம் அல்லது வேதிச்சேர்மங்களின் தொகுப்பாகும். சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் இரண்டு சுத்தப்படுத்தப்படும் செயல்களை செய்கிறது. இதனை இந்த படத்தில் விரிவாக கற்க உள்ளோம். 11.9.1 பற்றி பார்க்கலாம். 11.9.1ல் சோப்பு பற்றி பார்க்க போகிறோம். நீல சங்கிலி அமைப்பை உடைய கார்பாக்சிலிக் அமிலங்களின் அதாவது கொழுப்பு அமிலங்கள் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்புகளே சோப்புகள் ஆகும். சோப்பு தயாரிப்பதற்கு 2 மூலப்பொருட்கள் தேவைப்படுகின்றன. ஒன்று கொழுப்பு, 2வது காரம். பெரும்பாலான சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு என்ற காரத்தை பயன்படுத்துகிறார்கள். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடையும் கூட பயன்படுத்தலாம். பொட்டாசியத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கும் சோப்பானது சோடியத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கும் சோப்பை விட நீரில் எளிதில் கரைந்து போகும் தயாரிப்புகளை உருவாக்கிறது. இதன் அடிப்படையில் சோப்பை 2 வகைகளாக பிரிக்கலாம். 1வது கடின சோப்பு, 2வது மென் சோப்பு. கடின சோப்புனா எண்ணெய் அல்லது கொழுப்பினை எரிசோடாவுடன் அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சோப்பாக்கல் வினைக்கு உட்படுத்தும் போது கடின சோப்பு கிடைக்கிறது. எனவே சலவை செய்வதற்கு இந்த வகை சோப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. 2வது மென் சோப்பு. எண்ணெய் அல்லது கொழுப்பினை பொட்டாசியம் உப்பினை பயன்படுத்தி சோப்பாக்கல் வினை உட்படுத்தும் போது மென் சோப்பு கிடைக்கிறது. உடலினை சுத்தப்படுத்துவதற்கு இந்த வகை சோப்பினை பயன்படுத்தலாம். சோப்பு தயாரிக்கும் முறை குடுவை முறை. இது கொஞ்சம் பழமையான முறை. ஆனால் சோப்பு தயாரிக்கும் சிறு தொழில் நிறுவனங்களில் இம்முறையை இன்றும் பயன்படுத்தப்படுகிறது. 2 படிநிலைகளை பின்பற்றி இம்முறையில் சோப்பு தயாரிக்கப்படுகிறது. 1வது சோப்பாக்கல் வினை. சோப்பு தயாரிக்க பயன்படும் எண்ணெயை ஒரு இரும்பு குடுவையில் எடுத்து 10%க்கும் சாறு அதிகமான காரக்கரைசலை சேர்க்க வேண்டும். இந்த கலவையின் மீது நீராவியை செலுத்தி கொதிக்க வைக்க வேண்டும். சில மணி நேரங்களுக்கு பின் எண்ணெயை நீரார் பகுக்கப்படுகிறது. இம்முறைக்கு சோப்பாக்கல் வினை என்று பெயர். 2வது உப்பிடுதல். கொதித்து கொண்டு இருக்கும் கலவையில் சாதாரண உப்பு சேர்க்கப்படுகிறது. இப்பொழுது தொட்டியின் அடியில் சோப்பு வீழ்படிவாகும். பல மணி நேரங்களுக்கு பிறகு சோப்பானது திரவத்தின் மேற்பரப்பில் கெட்டியான பொருளாக மிதந்து வரும். இதனை பிரித்தெடுத்து குளிர்விக்கும் போது தேவையான சோப்பு கிடைக்கிறது. சோப்பு மீது கடின நீரின் விளைவு. கடின நீரில் இருக்கும் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகள் Ca2+ மற்றும் Mg2+ சோப்பின் சுத்தம் செய்யும் செயலை கட்டுப்படுத்துகிறது. கடின நீர் சோப்போடு சேர்க்கும்போது ஸ்கேம் அதாவது உலோக அயனிகளின் வீழ்படிவு என்ற மெல்லிய படலம் உருவாகிறது. இது உடலிலும் துணியிலும் எளிதில் நீக்க முடியாத ஒரு வகை படிவினை உருவாக்கிறது. காலப்போக்கில் இந்த படிவு துணியின் தரத்தை குறைப்பதோடு சிறிது காலத்தில் துணியானது கிழிந்து போகவும் செய்கிறது. இதனை தவிர்க்க கடின நீரால் பாதிக்கப்படாத வேதிப்பொருட்களை பயன்படுத்தி டிடர்ஜென்ட்கள் தயாரிக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா, சாதாரண சோப்பை ஏன் கடின நீரில் பயன்படுத்த இயலாது? சாதாரண சோப்பு கடின நீருடன் பயன்படுத்தப்படும் போது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகளை வீழ்படிய செய்கிறது. இது துணிகளின் மேற்பரப்பில் ஸ்கேம் படிவை உருவாக்கிறது. எனவே சோப்பை கடின நீரில் எளிதாக பயன்படுத்த இயலாது. 11.9.2 டிடர்ஜென்ட்களை தயாரிப்பதன் மூலம் சலவை துறையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டது. இவற்றை கடின நீர் மற்றும் அமிலம் கலந்த நீரில் கூட பயன்படுத்தலாம். சோப்பில் இருக்கும் கார்பாக்சிலிக் அமில உப்பினை
போல் டிஜிடன்ட்கள் என்பவை சால்போனிக் அமிலம் அல்லது ஆல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டின் உப்புக்கள் ஆகும். இதனால் டிஜிடன்ட்கள் கடின நீரில் இருக்கும் Ca2+ மற்றும் Mg2+ ஆகியவைகளுடன் சேர்ந்து வீழ்படிவாக்களை உருவாக்குவதில்லை. எனவே சலவை செய்வதற்கு சோப்பை விட டிஜிடன்ட்களே சிறந்தது. டிஜிடன்ட்களை தயாரிக்கும் முறை: பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கும் ஹைட்ரோ கார்பனோடு சல்ஃபியூரிக் அமிலத்தை சேர்த்து டிஜிடன்ட்கள் தயாரிக்கப்படுகிறது. இந்த வினைகள் மூலம் கிடைக்கும் மூலக்கூறுகள் சோப்பில் உள்ள கொழுப்பு அமில மூலக்கூறுகளை ஒத்து இருக்கிறது. இந்த கலவையுடன் ஒரு காரத்தினை சேர்க்கும் போது பரப்பு இழுவிசை குறைப்பி மூலக்கூறுகளை உருவாக்கிறது. இந்த கடின நீரில் உள்ள தாது உப்புக்களுடன் வினை புரியாததால் கடின நீரோடு சேர்த்து வீழ்படிவை உருவாக்குவதில்லை. தற்போதுள்ள டிஜிடன்ட்களில் பரப்பு இழுவிசை குறைப்பு மூலக்கூறுகளோடு மேலும் பல பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன. அவைகளில் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. சோடியம் சிலிகேட் சலவை இயந்திரங்களில் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க இது சேர்க்கப்படுகிறது. ஃப்ளூசெரசென்ட் வெண்மை ஏற்றிகள் துணிகளை பளிச்சிடுவதற்கு இது சேர்க்கப்படுகிறது. சோடியம் பெர்மாரேட் அதாவது ஆக்சிஜன் வெளுப்பான் சலவையின் போது சில வகை கரைகளை நீக்க பயன்படுகிறது. சோடியம் சல்ஃபேட் டிஜிடன்ட் துகள் கெட்டி ஆகாமல் தடுக்க இது பயன்படுகிறது. நெதிகள் இரத்தம் மற்றும் காய்கறி சாறு போன்ற கரைகளை நீக்க இது சேர்க்கப்படுகிறது. சலவை செய்த பின் துணிகளில் நறுமணம் பெறுவதற்கு சில வேதிப்பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன. 11.9.3 சோப்பின் தூய்மையாக்கல் வினை. ஒரு சோப்பு மூலக்கூறு வேறுபட்ட இரு வேதி பகுதிகளை பெற்றுள்ளன. இப்பகுதிகள் நீருடன் வேறுபட்ட முறையில் வினைபுரிகிறது. ஒரு முனை சிறிய தலை போன்ற கார்பாக்சிலேட் தொகுதி கொண்ட முனை உள்ள பகுதியும் மற்ற முனை பெரிய வால் போன்ற நீளமான ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடருடைய முனைவற்ற பகுதியையும் பெற்றுள்ளது. சரிங்களா? இப்போ அழுக்கு துணி, சோப்பு மூலக்கூறு, சோப்பு கரைசல் கொடுத்துறாங்க. ஸோ நீர் விரும்பும் தலைப்பகுதி, நீர்த்த கரைசல், நீர் வெறுக்கும் வால் பகுதி அதெல்லாம் காட்டியிருக்காங்க. சோப்பு செயல்படும் விதம்: முனைவுள்ள பகுதி நீர் விரும்பும் பகுதியாக செயல்பட்டு நீருடன் ஒட்டி கொள்கிறது. முனைவற்ற பகுதி நீரை வெறுக்கும் பகுதியாக செயல்பட்டு ஆடைகளில் உள்ள அழுக்கு மற்றும் எண்ணெய் ஆகியவற்றுடன் ஒட்டி கொள்கிறது. நீரை வெறுக்கும் பகுதி மாசினை தன்னுள் அடக்கி கொள்கிறது. நீரை விரும்பும் பகுதி மொத்த மூலக்கூறையும் நீரில் கரைய செய்கிறது. சோப்பு அல்லது டிஜிடன்ட் நீரில் கரைக்கும் பொழுது சோப்பு மூலக்கூறுகள் ஒன்றாக இணைந்து கொத்தாக அதாவது மிசிலஸ் உருவாகிறது. இந்த கொத்துக்களில் ஹைட்ரோ கார்பன் சங்கிலி பகுதியானது அழுக்கு மற்றும் எண்ணெய் பகுதியோடு ஒட்டி கொள்கிறது. இவ்வாறாக சோப்பின் முனைவற்ற பகுதி அழுக்கினை சுற்றி கொள்கிறது. படம் 11.3 காட்டியிருக்காங்க. சோப்பின் கார்பாக்சிலேட் பகுதி கொத்துக்களை நீரில் கரைய செய்கிறது. இவ்வாறாக அழுக்கு சோப்பினால் நீக்கப்படுகிறது. டிஜிடன்ட்களின் பயன்கள்: சோப்பை விட டிஜிடன்ட்களை பயன்படுத்துவது அதிக நன்மைகளை தருகிறது. ஏனென்றில் டிஜிடன்ட்டை கடின நீர் மற்றும் மென்மையான நீர் இரண்டிலும் பயன்படுத்தலாம். கடின நீரில் சோப்பை விட டிஜிடன்ட்கள் சிறப்பாக செயல்புரியும். உப்பு, நீர் மற்றும் அமிலம் கலந்த நீர் ஆகியவற்றால் கூட டிஜிடன்ட்டை பயன்படுத்தலாம். சலவை செய்யும் கலனிலோ துணிகளிலோ எந்த விதமான கரைகளையும் அரிப்புகளையும் டிஜிடன்ட்கள் ஏற்படுத்தாது. குளிர்ந்த நீரில் எளிதாக கரையும். மேலும் கடின நீரில் எளிதாக அலசலாம். சோப்பை கொண்டு சலவை செய்ய முடியாத கம்பிளி போன்ற ஆடைகளையும் டிஜிடன்ட்கள் கொண்டு சலவை செய்யலாம். நீண்ட ஹைட்ரஜன் கார்பன் சங்கிலி தொடரை கொண்டுள்ள டிஜிடன்ட்கள் எளிதில் உயிரிய சிதைவுக்கு உட்படும். வாகனங்களில் பயன்படுத்தப்படும் கிரீஸ் தயாரித்தலில் பால்மமாக்கியாக பயன்படுகிறது. செயற்கையாக தயாரிக்கப்படும் துணிகளை பாதுகாக்கவும் வெண்மை தன்மையுடன் பிரகாசிக்கவும் டிஜிடன்ட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. உயிரிய சிதைவு மற்றும் உயிரிய சிதைவற்ற டிஜிடன்ட்கள். ஒன்றாவது பாருங்க, உயிரிய சிதைவு டிஜிடன்ட்கள் இவை நேரான ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடரை பெற்றவை. இவற்றை நுண்ணுயிரிகளால் எளிதில் சிதைக்க இயலும். இரண்டாவது, உயிரிய சிதைவற்ற டிஜிடன்ட்கள் இவை மிகுந்த கிளைகளை உடைய ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடர். இவற்றை நுண்ணுயிரிகளால் எளிதாய் சிதைக்க இயலாது. டிஜிடன்ட்களின் தீமைகள்: இது சில டிஜிடன்ட்களின் ஹைட்ரோ கார்பன் கிளை சங்கிலி தொடரை பெற்றிருக்கும். தண்ணீரில் இருக்கும் நுண்ணுயிரிகளால் இவற்றை மக்க செய்ய இயலாது. இதனால் நீர் மாசடைந்து விடும். சோப்புகளை ஒப்பீடுகளில் டிஜிடன்ட்களின் விலை அதிகம். TFM என்ற குறியீட்டை சோப்பு உரைகளில் பார்த்துள்ளீர்கள். அதாவது கிரேடு 1ன்னு கொடுத்துறாங்க பாருங்க. TFM 76%. சரிங்களா? TFM என்றால் மொத்த கொழுப்பு பொருட்கள், டோட்டல் ஃபேட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சோப்பின் தரத்தை
கூடிய முக்கிய அம்சமாகும். உயர்ந்த TFM பெற்றுள்ள சோப்புகள் சிறந்த குளியல் சோப்பாக பயன்படுகிறது. அடுத்தது 11.9.4 சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் வேறுபாடு. சோப்பு அப்படின்னா இது நீண்ட சங்கிலி அமைப்பு பெற்ற கார்பாக்சிலிக் அமிலங்களின் சோடிய உப்புக்கள். டிடர்ஜென்ட்கள் இது சல்போனிக் அமிலத்தின் சோடிய உப்புக்கள். சோப்பு சோப்பின் அயனி பகுதி COO Na+, டிடர்ஜென்டின் அயனி பகுதி SO3 Na+. சோப்பு விலங்குகளிடமிருந்து கிடைக்கும் கொழுப்பு மற்றும் தாவரங்களிடமிருந்து கிடைக்கும் எண்ணெய் ஆகியவற்றிலிருந்து சோப்பு தயாரிக்கப்படுகிறது. டிடர்ஜென்ட்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கும் ஹைட்ரோ கார்பனிலிருந்து இவை தயாரிக்கப்படுகிறது. அடுத்து சோப்பு பார்த்தீங்கன்னா கடின நீரில் பயன்படுத்த முடியாது. டிடர்ஜென்ட்கள் கடின நீரிலும் சிறப்பாக சலவை செய்யலாம். அடுத்தது சோப்பு பார்த்தீங்கன்னா கடின நீருடன் சேர்க்கும்போது ஸ்கேம் படிவுகளை உருவாக்கும். அதே டிடர்ஜென்ட்களில் பார்த்தீங்கன்னா கடின நீருடன் சேர்க்கும்போது ஸ்கேம் படிவுகளை உருவாக்காது. அடுத்து சோப்பு பார்த்தீங்கன்னா குறைவான அளவில் நுரைகளை உருவாக்கும். டிடர்ஜென்ட்கள் அதிக அளவிலான நுரைகளை உருவாக்கும். சோப்பு பார்த்தீங்கன்னா உயிரிய சிதைவு அடையும் தன்மை பெற்றவை. டிடர்ஜென்ட்கள் உயிரிய சிதைவு அடையும் தன்மை அற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நினைவில் கொள்கன்னு கொடுத்துருக்காங்க. படிவரிசை என்பது ஒரே பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் ஒத்த வேதிப்பண்புகளையும் கொண்ட கரிம சேர்மங்களை குறிப்பதாகும். IUPAC பெயரானது 3 பகுதிகளை கொண்டுள்ளது. அவையாவன அடிப்படை, சொல், முன்னொட்டு மற்றும் பின்னொட்டு. ஒரு சேர்மத்தின் வேதிப்பண்புகளுக்கு காரணமான ஒரு அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதியே அச்சேர்மத்தின் வினை செயல் தொகுதி ஆகும். எத்தனாயிக் அமிலம் பொதுவாக அசிட்டிக் அமிலம் என்று குறிப்பிடப்படுகிறது. இது கார்பாக்சிலிக் அமிலம் தொகுதியை சார்ந்தது. எத்தனால் அல்லது எத்தில் ஆல்கஹால் அல்லது எலி ஆல்கஹால் என்பது ஆல்கஹால் குடும்பத்தை சார்ந்த முக்கியமான உறுப்பாகும். நெதிகளின் மூலமாக சிக்கலான கரிம சேர்மங்களில் மெதுவான வேதிவினை நிகழ்ந்து எளிய மூலக்கூறுகள் உருவாதலே நெதித்தல் எனப்படும். நீள் சங்கிலி அமைப்பு உடைய கார்பாக்சிலிக் அமிலங்களின் அதாவது கொழுப்பு அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்புகளே சோப்புகள் ஆகும். டிடர்ஜென்ட் என்பவை சால்போனிக் அமிலத்தின் சோடியம் உப்பு ஆகும். இதில் சோப்பில் உள்ள COO அச்சு தொகுதிக்கு பதிலாக SO3 அச்சு தொகுதி உள்ளது. சரிங்களா? இப்போ புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ புக் பேக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1வது கேள்வி பாருங்க. ஒரு திறந்த சங்கிலி தொடர் கரிம சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு C3H6. அந்த சேர்மத்தின் வகை என்ன அப்படின்னு கேட்டோன்னா இதுக்கான விடை ஆப்ஷன் B அல்கின். இதுக்கான ஆன்சர் அல்கின். அடுத்தது 2வது ஒரு கரிம சேர்மத்தின் IUPAC பெயர் 3-மெத்தில் பியூட்டின் 1 எந்த வகை சேர்மம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் D ஆல்கஹால். 3வது IUPAC பெயரிடுதலின்படி ஆல்டிஹைடுகளுக்காக சேர்க்கப்படும் இரண்டாம் நிலை முன்னொட்டு டேஸ் அப்படின்னா இதற்கான விடை ஆப்ஷன் C ஏல். 4வது பின்வரும்படி வரிசை சேர்மங்களில் தொடர்ச்சியாக வரும் இணை எது அப்படின்னா ஆப்ஷன் A C3H8. அடுத்தது C4H10 அப்படிங்கிறதா இதோட இணை வரிசை. 5வது பார்த்தீங்கன்னா C2H5OH + O2 ஆக்சிஜனோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர் கிடைக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B எத்தனால் எரிதல். இது எத்தனால் எரிதலுக்கு சமம். 6வது எரி சாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் 95.5%. 7வது கீழ்கண்டவற்றில் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது அப்படின்னா இதுக்கான விடை ஆப்ஷன் B ஈத்தர். 8வது TFM என்ற சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் C கொழுப்பு அமிலம். 9வது கீழ்கண்டவற்றில் டிடர்ஜென்ட்டை பற்றி தவறான கூற்று எது அப்படின்னா ஆப்ஷன் A நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கொழுப்பு அமிலத்தின் சோடிய உப்பு. 2வது கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சேர்மத்தின் சிறப்பு பண்புகளுக்கு காரணமான அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதி அச்சேர்மத்தின் டேஸ் ஆகும். அது வினை செயல் ஆகும். 2வது அல்கைன்களின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு CnH2n-2. 3வது IUPAC பெயரிடுதலில் கரிம சேர்மத்தின் கட்டமைப்பு குறிப்பிடுவது என்னன்னா அடிப்படை சொல். டேஸ் சேர்மங்கள் புரோமின் நீரை நிறமாற்றம் அடைய செய்யும் அப்படின்னா நிறைவுறா சேர்மங்கள் புரோமின் நீரை நிறமாற்றம் அடைய செய்யும். 5வது அடர் சல்ஃபரிக் அமிலத்தை கொண்டு எத்தனாலை நீர் நீக்கம் செய்யும் பொழுது டேஸ் கிடைக்கிறது அப்படின்னா ஈத்தீன் கிடைக்கிறது. 6வது 100% தூய ஆல்கஹாலை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. அது தனி ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. 7வது எத்தனாயிக் அமிலம் டேஸ் லிஸ்மத்தாலை டேஸாக மாற்றுகிறது.
எத்தனாயிக் அமிலம் வந்து நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகிறது. 8வது, கொழுப்பு அமிலங்களை காரத்தை கொண்டு நீரார் பகுத்தல் டேஸ் எனப்படும் சோப்பாக்கல் வினை. 9வது, உயிரிய சிதைவு டிஜிட்டன்கள் டேஸ் சங்கிலி தொடரினை உடையது, அது நேரான சங்கிலி தொடரினை உடையது. 3வது, வினை செயல் தொகுதி OH அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்கஹால். பல்லின வளைய சேர்மங்கள் பார்த்தீங்கன்னா பியூரன் அப்படிங்கிறதும். நிறைவுறா சேர்மங்கள் வந்து ஈத்தேனம். சோப் அப்படிங்கிறது வந்து பொட்டாசியம் ஸ்டீரேட் அப்படிங்கிறதும். கார்போ வளைய சேர்மங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சின்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 4வது, பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதை எடுத்த காரணம் கொடுக்கப்பட்டுள்ளன, பின்வருவனவற்றில் எது சரியான தெரிவோ அதை தெரிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. 1வது, கூற்று A, கடின நீரில் சோப்பை விட டிஜிட்டன்கள் சிறப்பாக செயல்புரிகின்றன. காரணமாறு டிஜிட்டன்கள் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புக்களை வீழ்படிய செய்வதில்லை. ஸோ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் 1. அதாவது என்ன ஆன்சர் 1 பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவை விளக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது, கூற்று வந்து பார்த்தீங்கன்னா அல்கேன்கள் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்கள், காரணம் ஹைட்ரோ கார்பன்கள் சகப்பிணைப்பை பெற்றுள்ளது அப்படிங்கிறது. இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் 4. அதாவது ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், புக் பேக் கொஷின்லாம் முடிஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து சுருக்க சிறுவினாக்கள், விரிவான விடையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கருத்து வரைபடம் பார்க்கலாம். ஸோ கார்பனும் அதன் சேர்மங்களும் சொல்லிட்டு 4 டைப்பாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள். வினை செயல் தொகுதி, அன்றாட வாழ்வியல் பயன்பாடு, வகைப்பாடு, பெயரிடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. இப்போ வினை செயல் தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர், எஸ்டர், கார்பாக்சிலிக் அமிலம், ஆல்டிஹைடு, கீட்டோன், ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையாக பிரிச்சுருக்காங்க. அன்றாட வாழ்வியல் பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், கரிம அமிலம், மருந்து, எரிபொருள், டயர், நெகிழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெயரிடுதல் பார்த்தீங்கன்னா IUPAC பெயர், பொது பெயர். இந்த IUPAC பெயர் பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல், முன்னோட்டு, பின்னோட்டுன்னு இருக்குது. அதே பொது பெயர் பார்த்தோன்னா மூலப்பொருள் அப்படின்னு இருக்குது. அடுத்து வகைப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா திறந்த சங்கிலி சேர்மங்கள், மூடிய சங்கிலி சேர்மங்கள். இந்த திறந்த சங்கிலி சேர்மங்களை வந்து நிறைவுற்ற சேர்மங்கள், நிறைவுறா சேர்மங்களும், மூடிய சங்கிலி சேர்மங்கள் கார்போ வளைய சேர்மங்களும், வேற்று வளைய சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அவ்வளோதான். புக் பேக் கொஷின் முடிஞ்சு. அதுக்கப்புறமா வந்து அவ்வளோதான், இந்த யூனிட் முடிஞ்சு.